விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான. அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள். அப்புறம் இந்த பதிவில் இந்த வேலூர் மாவட்டத்தில் ஒரு அரசு பெண் டாக்டர் ஒரு 900 ரூபா லஞ்சம் வாங்கிட்டு மாட்டி ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அது குறித்து பார்ப்போம். அதற்கு முன்னதாக இந்த டிஎன்விஎஸ்ஆர்பி நம்ம டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ் பிஎஸ்டிஎம் குறித்து ஒரு வழக்கு ஒன்று போட்டிருந்தீங்கல்ல, அது வந்து நேற்றைக்கு வந்துச்சுப்பா. வந்து 24/6/2026 சென்னை ஹைகோர்ட்டில் விசாரணைக்கு வந்துச்சு. அப்போ வந்து அவங்க அட்வொகேட் ஜெனரல் அவரே ஆஜரானார், திரு விஜய் நாராயண். கவர்மெண்ட் சைடு பெட்டிஷனர் தரப்புலையும் ஆஜரானாங்க. இரு தரப்பும் கேட்டிருக்காங்க. ஒன்றும் ஆர்டர் போடல. இந்த 30/6/2026 கேஸ் அட்ஜன் ஆகிருக்கு. ஸ்டே வெக்கேட் ஆனது மாதிரி தெரியல. கேஸ் ஸ்டேட்டஸ் பார்த்தாலும் அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 30/6/2026 பிறகு என்ன உத்தரவுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுவோம். அதுக்கு முன்னதாக இந்த பதிவுக்குள்ளே போவோம். அதாவது தொடர்ந்து இப்போ இந்த ஒரு 2-3 பதிவு லஞ்சத்துக்கு எதிராக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி பொதுமக்கள் தரப்புலையும் நல்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அது நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த இதுலேயே வந்து அந்த வேலூர் மாவட்டம் காட்பாடி பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்குப்பம், அங்கே வந்து அந்த அர்பன் பிரைமரி ஹெல்த் சென்டர் அதில் இருக்க போல் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம், வேலூர் நகராட்சிக்கு கீழே வரக்கூடியது. அங்கே வந்து அரசு மருத்துவராக அவங்க டாக்டர் வெங்கடலட்சுமி அவங்க பணிபுரிகிறாங்க. பெண் மருத்துவர் அங்கே இருக்காங்க. அவங்க வந்து கடந்த 22/6/2026 அன்றைக்கு பணியில் இருந்த நேரம் காலை சுமார் 11 மணி அளவில், திங்கட்கிழமை காலை சுமார் 11 மணி அளவில் அதே அந்த காட்பாடி பக்கத்திலே இருக்கக்கூடிய அக்கிரெட்டிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ரங்கன் என்பவருடைய மனைவி ரவீனா, அவங்க தன்னுடைய 3 குழந்தைகளுக்கு சான்று வாங்கிறதுக்காக, அவங்களுடைய 3 குழந்தைகள் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய ப்ரைவேட் ஸ்கூலில், சின்ன ஸ்கூலில் 5th ஸ்டாண்டர்டு, 4th ஸ்டாண்டர்டு, 1st ஸ்டாண்டர்டு 3 ஸ்டாண்டர்டில் படிக்குதுங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து இந்த தடுப்பூசி போட்டது, அப்புறம் வந்து இதனுடைய மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கேட்டிருப்பாங்க போல். அதனால் அது வாங்குறதுக்காக இங்கே வந்திருக்காங்க. இந்த பிஹெச்சிசியில் தான் அவங்க வந்து அந்த தடுப்பூசிலாம் போட்டிருக்காங்க குழந்தைகளுக்கு. அதனால் வந்து அந்த சான்று கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு வந்திருக்காங்க. யதார்த்தமாக வந்திருக்காங்க. அரசு மருத்துவமனை இது மாதிரி சான்று கேட்டால் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஏழைப்பட்ட தாய் தன்னுடைய 3 குழந்தைகளுக்கு வந்திருக்காங்க. அவ்வளோதான். இந்த அம்மா உடனே வந்து யார், இந்த வெங்கடலட்சுமி பணியில் இருந்தவங்க, நான் வந்து ஒரு குழந்தைக்கு 300 ரூபா வாங்கிட்டு தான் சர்டிஃபிகேட் கொடுப்பேன், 3 பேருக்கு 900 ரூபா கொடு அப்படின்னோடனே இந்த அம்மா அதெல்லாம் அந்தளவுக்கு பணம் கொண்டு வரலங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ ஜிபே இருந்தால் அனுப்பு அப்படின்னு இருக்கு. ரொம்ப சவுண்டாக கொடுத்துருக்கு. அது இல்லைன்னா கிளம்பாம இல்லை அப்படின்னு சொல்லி அது ஒரு மாதிரி அவமானமாக இருக்கும்ல. அதுவே இந்த அம்மாவுக்கு ஒரு ஊண்டிங்காக இருக்குது. ஏன்னா லஞ்சம் கேட்குறவங்க இவ்வளோ சவுண்டாக கேட்குறாங்க, நம்ம பணம் கொடுக்குறவன் கூனி குறுகி போய் உக்காந்துக்கிட்டு இருக்கேன், என்னடா இது அப்படின்னு சொல்லி வெளியில் இருந்துட்டு திரும்ப மொபைல் ஆன் பண்ணி அது பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணணும்ல. அதனால் முதல்ல இருந்து கேட்குற மாதிரி அப்படியே உள்ளே போய் என்னம்மா கொஞ்சம் குறைச்சி பார்த்து சொல்லுங்கம்மா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னா அதே கராரா, அதே டெரரா, அதே சவுண்டா கூடுதலாகவே அந்த அம்மா வந்து வேகமாக கேட்குது. கேட்டோன்னா நல்லாவே ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா 3 குழந்தைக்கு 300 ரூபா மேனிக்கு 900 ரூபா எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி. அப்புறம் உடனே அன்றைக்கே போயிடுறாங்க. இந்த திங்கட்கிழமை 22ஆம் தேதியே இந்த லஞ்சம் வாங்கினாலாம் அப்போ தான் யோசிப்பேன், ஏழைப்பட்டவன் எப்போ யோசிப்பேன், நீ அவனை அவமானப்படுத்துகிற அளவுக்கும் அவனை சவுண்டு கொடுக்குற அளவுக்கும் முடியாத காசை கேட்குற அளவுக்கும் நீ அதை வந்து டார்ச்சர் பண்ணுற பற்றியா, அப்போ தான் வெளியில் வந்த உடனே அந்த ஏழைப்பட்டவன் கேட்பான், இந்த லஞ்சம் வாங்கினா பிடிப்பாங்களாமே அந்த ஆஃபீஸ் எங்கேப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற டீ கடையில் விசாரிப்பேன். அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. உடனே இந்த அம்மாவுக்கு லெவலுக்கு வீட்டுக்கார்ட்ட சொல்லி உடனே இது எங்கெங்கே பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே வேலூர் விஎன்டிஎஸ்சியில் போய் சொல்லி இந்த மாதிரி அந்த ரெக்கார்ட் பண்ணதை கரெக்டாக காமிச்சிடுறாங்க. அப்போ கேட்பு அந்த டிமாண்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக உடனே எல்லாம் வந்துட மாட்டாங்க. அவங்க வந்து விஎன்டிஎஸ்சியினுடைய ப்ரொசீஜர் தெரிஞ்சுக்குங்க. அது அங்கே வந்து அவங்களுடைய ஹெட் குவார்ட்டருக்கு சொல்லணும். அங்கே இருக்கக்கூடிய எஸ்பி வந்து கன்கரண்ட் சொல்லுவார். அவர் எப்படி கேட்பை வந்து எப்படி முடிவு பண்ணுறீங்கன்னு இந்த இதுதான் டிஜிட்டல் டாக்குமெண்ட் பக்காவாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அப்போ அவங்க தானே கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா, அந்த அம்மா கேட்ட ஒவ்வொரு வாசகமும் நான் என்கிட்ட வாங்குறதுனா இந்த சர்டிஃபிகேட்டும் 900 ரூபா இருந்தால் வாங்கு, இல்லை உனக்கு வேறு யாராச்சும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னா அவங்ககிட்ட போய் வாங்கிக்க, என்கிட்ட நிற்காத அப்படின்னு சொன்னதெல்லாம் அதில் பதிவாயிருக்கல, அதுவே போதும் அப்படின்னு ஒன்று. அதுக்கு அடுத்த நாளே மறுநாள் செவ்வாய்க்கிழமை அந்த அவங்களே
எது விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டே அந்த 900 ரூபாய் ஏற்பாடு பண்ணி அந்த பினாப்தலின் பவுடரை தடவி இந்த அம்மா கையில் கொடுத்து கொண்டு போய் கொடுமான்னு இருக்காங்க. அந்த 23ஆம் தேதி சாயங்காலம் 4 மணிக்கு அன்னைக்கும் பணியில் இருந்திருக்கு. அம்மா நீங்கள் கேட்ட மாதிரி கொண்டு வந்து கொடுத்துருக்கேன்னு பணத்தை கொடுத்துருக்காங்க. வெளியிலேருந்து ரெட் ஹேண்டாக அப்படியே செக்யூரிட்டு இப்போ ஜெயிலுக்கு போயிட்டாங்க. ஏன்னா யார் வெங்கடலட்சுமி டாக்டரு ஏன்னா வந்து கெசட்டட் ரேங்க் ஆஃபீஸர்ஸு எப்படினாலும் நாட் லெஸ் தென் 1.5 லட்சம் ரூபாய்க்கு குறையாமல் சம்பளம் வாங்குவாங்க. அருமையான போஸ்ட்டு அவ்வளோதான் ஒரு 40 வயசுக்குள்ளே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பக்தி பலமாக காட்சி அளிக்கிறாங்க. இதில் என்னமா உங்களுக்கு பிரச்சனை? இப்போ ஏதேனும் வந்து இந்த விஜிலன்ஸுக்கு புதிய டைரக்டர் வந்திருக்கிறாரு தெரியுமா உங்களுக்கு? விஜிலன்ஸ் நாடு முழுவதும் எல்லா இதுகள்லையும் ஆர்டிஓ ஆஃபீஸு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸு இதெல்லாம் வந்து ரைடு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? இல்லை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு அதாச்சும் தெரியுமா? ஆஃபீஸில் வந்து உட்கார வேண்டியது சில்லறை எவன் கொடுக்குறானோ வாங்க வேண்டியது இதுதான் உங்களுக்கு தெரியும். வேறு என்ன தெரியும்? ஏன்னா எதுவுமே தெரியாது. அதான் சொல்கிறேன்ல முந்தைய பதிவுள்ள கூட சொல்லியிருப்பேன் பாரு. வேலைக்கு வந்து உட்காந்துருக்காங்க பாருங்க. அந்த உட்காந்துருக்கிறதுக்கு கவர்மெண்ட் சம்பளம் கொடுத்துறாங்க. ஒரு வேலை செய்கிறதுக்கு அவங்ககிட்ட வர்றவங்ககிட்ட லஞ்சம் வாங்கணும். அதுதான் இந்த அம்மா. நீயோ உட்காந்துருக்கிறது பிஹெச்சிசியில் உட்காந்துருக்கா. இங்கே யார் வருவா? ஏழைப்பட்டவர்கள் பரிதாபத்துக்குரியவர்கள். ஏன்னா ஒவ்வொரு பிலோ பாவர்ட்டி லெவல் ஏன்னா அதில் இருக்கக்கூடியவங்க இங்கே வருவாங்க. ஒரு சர்டிஃபிகேட் கேட்டால் ஐயோ சந்தோஷமானு போய் கொடுக்கணும். சேவை இன்னமும் மருத்துவத்தை சேவைன்னு வாங்க. மருத்துவ சேவையில் இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆள் இப்போ போய் ஜெயிலுக்கு போ. ஏன்னா இன்னி வந்து ரைடு அடிச்சு அங்கே அடித்தோடனே இன்னும் வீட்டுக்கெல்லாம் போய் செக் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த அம்மா எங்கே தங்கியிருக்காங்களா அதெல்லாம் போய் செக் பண்ணியிருப்பாங்க. அது வெளியில் பேப்பருக்கு அதெல்லாம் வராது. அதெல்லாம் நடந்துருச்சுன்னு வைங்க. அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. இன்னி டோட்டலாக எவ்வளோன்னு சொல்லி பார்ப்பாங்க. இது இந்த விஜிலன்ஸ்ன்னு சொல்லி மாட்டிட்டேன்னு வச்சுக்க அவ்வளோதான் உன் லைஃப் முடிஞ்ச கதை தான். நடைப்பிணமாக தான் அலையணும். அவளை ஈஸியாகவும் முடியாது. அதுதான் புதிய லெவலுக்கு வந்திருக்கு. இப்பையும் திரும்ப திரும்ப சொல்கிறேன், சாதாரண எளிய மக்களினுடைய கையில் இந்த வெப்பன் இருக்குது. ஆனால் ஈஸியாக போய் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அரசு அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக காவல்துறையில் இருக்கக்கூடியவர்கள் ஆனால் மற்ற எதில் இருக்கிறதுனால லஞ்சம் ஏன்னா உங்களுக்கு வேறு வழியே கிடையாது. இந்த மாதிரி ஜிபே எனக்கு போடுன்னுது. ஆனால் கையில் பணம் இல்லைன்னா ஜிபே போடுமான்றாங்க. ஆனால் ஜிபேயில் போட்டால் இன்னும் நீயே வந்து வாலண்டரியாக போய் மாட்டுறது மாதிரி. அது மாதிரியான இதெல்லாம் தவிர்க்க பாருங்க. ஏழைப்பட்டவங்க எளிய ஆளு இவங்ககிட்ட எல்லாம் தவிர்க்க பாருங்க. தேவையில்லாமல் நாங்கள் 500 ரூபா 1000 ரூபா வாங்குறவங்களை தான் பிடிப்பீங்க. 1000 கோடி 5000 கோடி அடிக்கிறவனையெல்லாம் விட்டுருவீங்க. இந்த கதையெல்லாம் விட்டுருங்க. அவன் என்னதுலேயே மாட்டுவேன். நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய இந்த நிலைமைக்கு தகுந்தவாறு தன்னை தகவமைத்து கொள்ளவில்லை என்றால் இங்கே சர்வைவல் மிகவும் கஷ்டம். அதை சொல்கிறது தான், அதை தெளிவுபடுத்துறதுக்கு தான் முக்கியமாக இந்த பதிவு. அதனால் அதை பார்த்துக்குங்க, தெரிஞ்சுக்கங்கப்பா. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் பார்ப்போம். வணக்கம்.